வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எங்களுடைய டெலகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து எங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா த்ரூ டெலகிராம் சேனலில் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். எங்களோட டெய்லி அப்டேட்ஸும் அதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ டெக்னிக்கல் கோர்சஸ் அல்லது அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதோடைய மொபைல் நம்பர் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நியூஸஸ் பார்க்கலாம். இந்த வீக் பொறுத்த வரைக்கும் யூஎஸில் வந்து பிக் நியூஸ் எதுவுமே கிடையாது. யூஎஸ்டியில் வந்து பெரிய பிக் நியூஸ் அப்படிங்கிறது கிடையாது. மண்டே மார்க்கெட்டில் ஜப்பான் ஹாலிடே அண்ட் வந்து யூஎஸில் நியூஸ் கிடையாது. அண்ட் டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் ஸ்பீச்சஸ் இருக்குது. ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம், அதாவது இந்த வாரம் வரைகிற வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ தட் அதனால வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீச்சஸ் வந்து மார்க்கெட்டில் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ டெக்னிக்கலாக நம்ம இந்த மார்க்கெட்டை மூவ் பண்ணணும் இந்த வீக் பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். ஸோ நமக்கு பிக் நியூஸ் அப்படின்னு யூஎஸ் உடைய நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் மட்டும்தான். மீதி மற்றபடி மார்க்கெட்டில் பெரிய நியூஸ் அப்படிங்கிறது யூஎஸ் நியூஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. மண்டே மார்க்கெட்டில் நியூசிலாண்டோடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. டியூஸ்டே மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஸ்பீச்சஸ் மட்டும்தான் இருக்குது. பெரிய டேட்டா நியூஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ மண்டே டியூஸ்டே கிட்டத்தட்ட டேட்டா நியூஸுங்கிறதே கிடையாது. வெனஸ்டேவும் அப்படிதான், பெரிய டேட்டா நியூஸஸ் எதுவுமே கிடையாது. அன்னைக்கு வந்து ஸ்பீச்சஸ் தான் இருக்குது நமக்கு. ஓகேங்களா, எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஸ்பீச்சஸ் தான் இருக்குது. எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் பெரிய இம்பாக்ட் கொடுக்காது. நியூஸே இல்லாத காரணத்தினால நமக்கு ஏதாவது மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குமே தவிர அது ஒரு பெரிய இம்பேக்டாக நமக்கு தனியாக ஸ்டாண்ட் அலோனில் இம்பேக்ட் கொடுக்காது. வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவுடைய கவர்னருடைய ஸ்பீச் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து நமக்கு மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்குது. யூஎஸ்லேயும் யூஎஸ்டிலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ தான் இருக்குது. அது பெரிய இம்பேக்ட் கொடுக்காது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பேக்ட் இல்லாத வீக்காக தான் இந்த வாரமே நம்ம எடுத்துக்க முடியும். அதனால மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்காதா அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுவும் நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா, ஸோ டேட்டா இல்லாதனால சின்ன சின்ன டேட்டாஸ்க்கு சின்ன சின்ன ஸ்பீச்சஸ்க்கே மார்க்கெட் வந்து மூவ் பண்ணி நின்றுவான். ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரி திடீர்னு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது நியூஸ் இல்லை ஆனால் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வர வேண்டாம். டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து சில இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் எடுத்து ரெடியாக இருக்கிறதுனால நமக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்லாம் நடக்கும். ஓகேங்களா, பட் நமக்கு என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவாக இருக்காது. ஸோ எனி டைம் நமக்கு எனி சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் கிளியராக கிடைக்கும் போது நம்ம அதை ஃபாலோ பண்ணி போகிறது தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ், ஸோ யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த ரேலி, ஓகே, ஒரு கரெக்ஷன் ரேலிக்குள்ள இப்போ மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இருக்கான். ரைட், இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் ரீச் ஆகும்போது திருப்பி மார்க்கெட் ஃபாலோ ஆகும். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பை, ஷார்ட்டான பை இருக்கும். இப்போ ரொம்ப சின்ன பை மார்க்கெட்டில் இருக்கும். இப்படி போயிட்டு இம்மிடியேட்டாக மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ 96 லெவல் மார்க்கெட் கிளீனாக டச் பண்ணி தான் ஆகணும். ரீசன் ஏன் இந்த 96 லெவல் மார்க்கெட் டச் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வீக் சார்ட் நம்ம போய் பார்க்கும்போது வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட்டுடைய அந்த வே பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே கம்ப்ளீட் ஆகிட்டு 4th and 5th வே இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து இங்கே இந்த 96 மார்க்கெட் ரீச் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லாவே மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சராக மார்க்கெட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கூட நடக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து இப்படி வந்துட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே போயிட்டு வந்துச்சு. அதே மாதிரி நமக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பெருசாக கூட நடத்தலாம். இப்படி மேலே வந்துட்டு இந்த மாதிரி சேம் அப்டேட் வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி ஃபாலோ ஆகலாம் அல்லது இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே போகலாம். ரெண்டுமே நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நடக்கும். அதுக்காக மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வேண்டிய இடம் மினிமம் டச் பாயிண்ட் தான். ஸோ 96 வந்தோடனே மார்க்கெட் பயங்கரமாக மேலே போவோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. மினிமம் டச் தான் இது. 96க்கு கீழே இப்போ 94 92 வரைக்கும் வரலாமான்னா சான்சஸ் உண்டு. நமக்கு இந்த இடத்துல இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வரும். சரி, ஏன் இதை நம்ம வந்து பிலீவ் பண்ணணும்?
ஏற்கனவே நீங்க பழச போய் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரீச் ஆகும்போது, ஓகே. ஸோ பிரைஸ் வந்து இந்த ஏரியா ரீச் ஆகும்போதே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். பிரைஸ் வந்து இங்க வரும்போது செல் அப்படிங்கிறத லாஸ்ட் ஜான்வரிலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் புஷ் பண்ணாலும் அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது கரெக்டாக கீழே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த லெவல்ஸை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த லெவல்லே ரெஸ்பெக்ட் பண்றதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ 96 வந்த உடனே பை தான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண வேணாம். 96 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிரியேட் ஆச்சுன்னா மார்க்கெட் மேல இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் தான் போகுது. ட்ரெண்டிங் ஸ்ட்ரெச்சர் கிடையாது. இந்த பாருங்க, மார்க்கெட் டிராப்பு, கரெக்ஷனு, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் திருப்பி டிராப்பு, கரெக்ஷன் தான் வரப்போகுது. ஓகே, கரெக்ஷனாக தான் மார்க்கெட் இருக்க போது அது நம்ம ஃபர்ஸ்ட் கிளியரா புரிஞ்சுக்கணும். அதனால மார்க்கெட் எங்க வரலாம்? ப்ரைஸ் வந்து இந்த சேனல்ல இருந்து மேக்சிமம் நமக்கு வந்து மண்டே மார்க்கெட்ல ஒரு பிரேக் அவுட் அப்சைட் நடக்குது அப்படின்னா அப்படி போகலாம். ஸோ இங்க வந்து ஒரு மார்க்கெட் அப்ஸ் அண்ட் மூவ்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது வந்து பிரேக் அவுட் ஆகலை, ரிஜெக்ஷன் தான் மார்க்கெட்ல வந்து. இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து லிக்விடிட்டி கலெக்ஷன் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் கிளியரா செல் சைடுக்கு வரல. ஓகே, மண்டே மார்க்கெட்ல அப்படி மேலே போனாலோ அல்லது கிளீனா பிரேக் அவுட் நடந்தாலோ ஒரு 97.7 அதுக்கு கீழே மார்க்கெட் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி நின்றுட்டாவே நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது அப்படின்னு. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கும்போது ப்ரைஸ் வந்து இப்படி பிரேக் அவுட் நடந்துட்டு இங்கே டெஸ்ட் பண்ணிட்டு இங்கே ரிட்டர்ன் வந்து வரும்போது நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் 96 வரைக்கும் வரும். ஒருவேளை கொஞ்சம் மேலே போயிட்டா கூட இந்த ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணோடனே மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ எனி ரொம்ப ஷார்ட்டான பை இது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். இந்த பை நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். இந்த செல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பார்ப்போம். நெக்ஸ்ட் ஈரோ யூஎஸ்டி. ஸோ ஈரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சேம் டே ஃப்ரேமில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டுக்கான கரெக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகுது. இந்த ட்ரெண்டு நடந்துருச்சு. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கரெக்ஷன்ஸ், இதெல்லாம் கரெக்ஷன் மார்க்கெட். ஸோ இப்போவும் அந்த கரெக்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. பட் இப்படி மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 96 மார்க்கெட் போய் ரீச் ஆகும்போது வர ஒரு பாட்டம் வந்து நம்ம வந்து மார்க்கெட் கீழே வரும்போது நம்ம இந்த ஒரு டாப் பார்க்கலாம். ஸோ 96 வரும்போது மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு டாப் போகும். அப்புறம் 96லேருந்து அவங்க கரெக்ஷன், டாலர் இண்டெக்ஸ் கரெக்ஷன் ஆகும்போது இவங்களும் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ள மார்க்கெட் வரும். ஸோ இது வந்து ட்ரெண்டிங் செல்லாக நம்ம எடுத்துக்க தேவையில்ல. இது வந்து ஒரு ட்ரெண்டுக்கான கரெக்ஷன். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பெல்லாம் நம்ம செல் போகலாம், எப்போ அதுக்குள்ள பை நடக்குது அப்படிங்கிற இன்டர்மீடியட் கனெக்ஷன் நம்ம புரிஞ்சு ட்ரேட் பண்ணலாம். ஒரு 4 ஹவர் எடுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் பை சைடு போயிடும். ரைட், இப்போ வந்து அந்த பை சைடுக்கு ஒன்றும் ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இப்படி மார்க்கெட் மேலே போயிட்டு தென் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பை எப்போ பிரேக் அவுட் ஆகுதுங்கிறத நம்ம புதன்கிழமை நடக்கக்கூடிய லைவ்ல கூட பார்க்கலாம். இந்த பை எப்போ நடக்கும், பை நடந்துட்டு அதுக்கப்புறம் இது எப்படி நமக்கு திரும்புது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நெக்ஸ்ட் வீக்ல ஈரோ யூஎஸ்டி கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்கு. இல்லை டக்குன்னு மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு, இந்த மல்டி லெவல் பிரேக் ஆகாம மார்க்கெட் செல் ஆகாது. திருப்பி இங்கிருந்து மார்க்கெட் பை ஆக ஆரம்பிச்சிடும். கீழே வந்தாலும் பை தான், டைரக்டா பிரேக் அவுட் ஆனாலும் நம்ம பை சைடு போக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுண்ட் யூஎஸ்டி. பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டேல ஆல்ரெடி மார்க்கெட் அந்த சப்போர்ட் லெவலில் இருக்கு. இது நம்ம வந்து ஒரு சின்ன இதில் இம்பேக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி ஒரு அவரோட ஹெட் அண்ட் ஷோல்டருக்கான ஆப்ஷன் இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இப்படி மார்க்கெட் இருக்கும் பொழுது கொஞ்சம் கீழே வரலாம், தப்பு இல்லை. இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பை மேலே போயிட்டு அரௌண்ட் திஸ் ஏரியா 1.36 அப்படிங்கிற லெவலுக்கு வரும்போது இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கலாம். இப்போ ஈரோ யூஎஸ்டியில் ஒன் மோர் ஹை போகலாம் அப்படிங்கும்போது பவுண்ட் யூஎஸ்டியில் போகலான்னா போக வாய்ப்பு இருக்காது. மேக்ஸிமம்ல இருக்கும். கொஞ்சம் டீப் போனால் இந்த ஈக்குவலைஸ் வரும். ஓகே, இதை பிரேக் பண்ணி பெருசாலாம் மார்க்கெட் போகாது. இங்கேருந்து கரெக்ஷன். இந்த வீக் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பை செட்டப் சின்னதாக இருக்கும். அதை விட செல் செட்டப் கிடைக்கும்போது போகும்போது நமக்கு ஒரு நல்ல செல்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இதில் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சேம் ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படியே தான் மார்க்கெட் இருக்குது. நம்ம இப்போ செல் போகலாம். எப்போ போகலாம் அப்படின்னீங்கன்னா இந்த ரேஞ்ச் கிரியேட் ஆகி போயிட்டு இருக்கு இல்லைங்களா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஏப்ரல் எண்டுலேருந்து
இப்போ வரைக்கும் மே, ஜூன், ஜூலை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் நமக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரெண்டிங் ஆகாமல் இருக்கு இல்லைங்களா? இனி இந்த மார்க்கெட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து பிரேக் அவுட்ஸ் நடக்கும்போது, இங்கேருந்து மார்க்கெட் ஒரு புஷ் குடுத்துட்டு, பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சருக்குள்ள மார்க்கெட் வரும். அதுக்கப்புறம் நல்ல கிளியரான ட்ரெண்ட்ஸ் மார்க்கெட்ல நடக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியா எஸ்டி இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸ்ல இல்லைனாலும், அப்கமிங் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல இந்த பிரேக் அவுட் எப்ப நடக்குதோ, இந்த வீக்கே நடந்துருச்சுன்னா, இந்த வீக்லேருந்து இந்த ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டியும் கிட்டத்தட்ட அதே மாரி தான். இந்த சேனல் ஓகே. இந்த சேனல் வந்து என்ன ஆகும்னா, இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்படி கீழ கொஞ்சம் வந்துட்டு புஷ் பண்ணிட்டு பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு நல்ல மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பரா இந்த டாப் வரைக்கும் போச்சுன்னா, சூப்பர். இந்த டாப்ல நீங்க திருப்பி செல் பண்ணலாம். ஏன்னா, இது வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆல்ரெடி டச் பண்ணிட்டான். அதனால மார்க்கெட் வந்து எனி டைம் இனிமே செல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நமக்கு வந்து ரொம்ப மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து மேல போகணுங்கிற அவசியம் இல்ல. ஹால்ஃப் அவே கரெக்ஷன் வந்தோனே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த வீக் அப்படிங்கிறது ஒரு ஹாஃப் வே மார்க்கெட் போன உடனே எனி செல்ஸ் செட்டப் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க தாராளமா செல்குள்ள போக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் பை தான். ஒரு சின்ன அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு பை தான் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் செல்ல தான் இருக்கும். யுஎஸ்டி கேட். யுஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் கிரியேட் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இதுதான் அது. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாரி மார்க்கெட் வந்திருக்கு. அதனால இந்த ட்ரையாங்கிள் டச்சுக்கு ஷார்ட் டேர்ம்ல இப்படி மார்க்கெட் வந்துட்டு புஷ் பண்ணும். ஸோ கீழ வரும்பொழுது எனி பை செட்டப் நம்ம போலாம். அப்படியே வந்து நம்ம இந்த லெவல் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட இந்த லோ பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 1.365 அப்படிங்கிற லெவல் பிரேக் ஆகி சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா போலாம். இல்ல நமக்கு இது வந்து கிளியரா தெரியல. மார்க்கெட் வந்து எப்படி பிரேக் பண்ண போறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னா, வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து இவ்வளோ கரெக்ட்டா வரல. ஓகே. ஈக்குவலைஸ்டா இந்த இடத்துல ஈக்குவலைஸ்டா மார்க்கெட் வந்துருச்சுன்னா, மேல பிரேக் பண்ணி இங்க ரீடெஸ்ட் பண்ணும்போது நீங்க பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து பை ஆகும். ஏன்னா வீக்ல பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஓகே. வீக் பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இங்க இருந்து இது பெரிய லெவல் ராலி இல்லைனாலும், ஹால்ஃப் அவே நமக்கு வந்து ஒரு நல்ல ராலி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழ பிரேக் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது பெரிய ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சரா போப்போதுன்னு நான் சொல்லல. பட் இந்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்க போகுது. அதனால நம்ம சப்போர்ட்ல இருக்கிறனால, நம்ம வந்து செல் செட்டப் அப்படிங்கிறத பெருசா இங்க இனிமே எடுக்க தேவையில்ல. எனி பை செட்டப் நம்ம பைக்குள்ள போக ட்ரை பண்ணலாம். யுஎஸ்டி கேட் பொறுத்தவரைக்கும். அது ட்ரையாங்கிள்ல இப்ப மார்க்கெட் மாட்டிட்டு இருக்கு. யுஎஸ்டி ஜப்பான். யுஎஸ்டி ஜப்பான் அதேதான். வீக் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் லெவல் வந்தனால இங்க ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ மண்டேல மார்க்கெட்ல நமக்கு என்ன ஒண்ணுனா, இந்த சேனல் இருக்கு இல்லைங்களா? இந்த சேனல் வந்து பிரேக் ஆயிட்டு இருக்கு இல்லையா? இது கொஞ்சம் கீழ வரும். வந்துட்டு திருப்பி இங்கிருந்து மார்க்கெட் பை ஆகும். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 146.5 அல்லது 147 நெருங்கி 147ல இருந்து 146.5க்குள்ள அப்படி வந்து பை சப்போர்ட் கிடைச்சால் தாராளமா பை எடுக்கலாம். மேல வந்து 149.5 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதனால மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா, டைரக்ட்டா எடுத்தோனே இப்படி மேல போனாலும் நமக்கு கீழ இங்க புஷ் பண்ணும். ஸோ இங்க வந்தா நம்ம ஃபர்ஸ்ட் செல் ட்ரை பண்ணிடலாம். மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போனா நம்ம செல் ட்ரை பண்ணிடலாம். இங்க வந்துட்டா பை ட்ரை பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். 2டே எட்ஜ் தான். இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். இங்க வந்து நம்ம வந்து செல் அண்ட் இங்க வந்து பை. எது ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம மார்க்கெட்ட டிராவல் பண்ணலாம். இது பை சைட்ல தான் இருக்க போகுது. வர செல் அப்படிங்கிறது கரெக்ஷனா மட்டும்தான் மார்க்கெட்ல இருக்க போகுது. யுஎஸ்டி செஃப் பொறுத்தவரைக்கும் ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவல்ல இருக்கு. இந்த ட்ரெண்ட் முடிஞ்சு இந்த ட்ரெண்டுக்கான கரெக்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் ஆக போகுது. ஒரு டே பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த ஒரு சைட்வே ரேஞ்சில இருக்கு. கொஞ்சம் மார்க்கெட் கீழ வந்தாலும் பெருசா இந்த லோவ பிரேக் பண்றதுக்கான சான்ஸ் கம்மி. அப்படியே பிரேக் பண்ணாலும் ட்ரெண்டிங் ஆகாது. ஓகே. இப்படி பிரேக் பண்ணாலும் இதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ரெண்டிங்லாம் போகாது. இம்மீடியேட்டா மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகும். எனி பை செட்டப் நம்ம வந்து பைக்குள்ள போகணும். அவ்வளோதான். யுஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் அந்த சேனல் அப்படிங்கிறது பிரேக் ஆகி ரெடியா நிக்குது மார்க்கெட்ல. நம்ம கிட்டத்தட்ட இந்த லெவல். ஓகே. ஸோ இந்த லெவல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த லெவல மார்க்கெட் வந்து இப்ப என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் நடக்கும். சில நேரம் இப்படி உடைச்சிட்டு கூட கொஞ்சம் லைட்டா உடைச்சிட்டு கூட கீழ வரும். நம்ம வெயிட் பண்ணணும். கிளீனா மார்க்கெட் இந்த மேல
க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே அப்போ போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் எதை மீட் பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லை. மார்க்கெட் நமக்கு தேவை வந்து இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் ஆயிட்டு ரீடெஸ்ட் வரும்போது இங்கிருந்து நம்ம பை ட்ரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் இந்த கரெக்ஷன் தான் இருக்கு. இந்த கரெக்ஷன் வந்து ஒரு கொஞ்சம் இப்படி கீழே வந்தால் கூட இது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பை எடுக்கலாம். டக்குன்னு ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ் அப்படிங்கிறது இந்த பை சைடில் நடக்கும். அதனால வந்து நம்ம பை சைட் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். எனி பை செட்டப் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மூவ் ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு கிளியர் பையிங் செட்டப் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய ரேஞ்ச், மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்ம பார்க்கறது அப் ட்ரெண்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ செல் அப்படிங்கிறது கரெக்ஷன் செல்லாக மட்டும்தான் மார்க்கெட்டில் இருக்கும். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்டாக நம்ம வந்து மார்க்கெட்டில் பை ட்ரெண்டில் தான் இருக்கும். நம்ம இப்போ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம செல் சூஸ் பண்ணுறோம்னா அது கரெக்ஷன் செல்லாக மட்டும்தான் இருக்கும், ட்ரெண்டிங் செல் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட்குள்ளேயே தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஓகே, எப்போ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சிம்பிளாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓகே இப்படி மார்க்கெட் இருக்கிற இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க்கெட் போய் ரீச் பண்ண உடனே இப்போ நமக்கு மார்க்கெட் பிரேக் ஆகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்டிவான கரெக்ஷன் செல்குள்ளே வருவோம். இந்த லோஸ் பிரேக் ஆகும்போது நம்ம வந்து நல்லாவே மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இது பிரேக் ஆனா தான், இல்லைன்னா கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சார்ட் கொடுத்துருந்தோம். ஃப்ரைடே மார்னிங் வீடியோவோட கொடுத்துருந்தோம். அப்போ ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இப்படி மேலே எதிர்பார்த்தது மார்க்கெட் அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த கரெக்ஷன் செல்லேருந்து திருப்பி இந்த ட்ரெண்டிங் மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் கொடுத்துட்டு இருக்கு. ரைட், இப்போ மண்டே மார்க்கெட்டில் நமக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தோடனே எனி பை செட்டப் நமக்கு பை சைடு தான் போகும். இது மேக்சிமம் நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு 390 அப்படிங்கிறது வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் 400 ஆர் 420 தான் நமக்கு வந்து டார்கெட். இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு கரெக்ஷன் அப்படிங்கிறது வரும். இல்லை நான் அந்த சார்ட் பார்க்கல, அந்த வீடியோ பார்க்கல அப்படிங்கிறவங்க கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதில் இந்த சார்ட்டை கொடுத்துட்டு அதுக்கான வீடியோவும் கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னு நம்ம என்ன அப்படின்னா இதுதான் அந்த சப்போர்ட் லெவல். ஓகேங்களா, இதுதான் அதோடைய சப்போர்ட் லெவல். ஸோ இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட். இது உடையும் போது தான் நம்ம வந்து ஒரு ஆக்டிவ் கரெக்டிவ் செல்குள்ள மார்க்கெட்டில் போவோம். தென் அது வந்து கீழே வந்து 3290 பிரேக் பண்ணும்போது தான் சாரி 3250 பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கரெக்டிவ் செல் ஆக்டிவேட் ஆகும். இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த இடம் ரைட்டுங்களா, இங்கே பாருங்க இந்த பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடம் இது ஓகே, இது வந்து 2950 இந்த லெவல். இது வந்து லைஃப் டைம் ஹையே. இது வந்து 2950 அப்படிங்கிற லெவல். ஸோ நமக்கு இது பிரேக் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட், இங்கேருந்து மார்க்கெட் பாருங்க ஒரு பெரிய ஹியூஜ் ரேலி கொடுத்துருக்கும். இந்த டிமாண்ட் ஏரியா வரைக்கும் நமக்கு ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். எப்போ இந்த 3250 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணும்போது நமக்கு 2950 அந்த அதில் இருக்கக்கூடிய சப்போர்ட் 3050 வரைக்கும் மினிமம் கிடைக்கும். அதுக்குள்ள மார்க்கெட் வந்துட்டும் போகலாம், 3000 வரைக்கும் கூட வந்துட்டு போகலாம். அப்போ இந்த லெவல் நமக்கு கிடைக்கும் போது மார்க்கெட் வந்து செல் போகலாம். இது உடைக்கும் போது தான் நம்ம இந்த லெவல் இருக்கிறதுனால நம்ம செல் போகலாம். இப்போதைக்கு நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னா பை சைடில் தான் மார்க்கெட் இருக்கும். இந்த ஏரியா ரீச் ஆகும்போது தான், இங்கே ரீச் ஆகணும், இல்லை மார்க்கெட் கொஞ்சம் அப்படி மேலே போனாலும் இங்கே ரீச் அப்படி வரும்போதும் நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, செல் சான்ஸ் கிடைச்சா ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் ஓகே, இங்கே போனோடனே செல் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் ட்ரை பண்ணலாம். ஓகே, அப்போ வந்து இந்த லெவல்ஸ்லாம் என்ன அப்படியே தான் இருக்குமா அப்படின்னா இந்த லெவல் அப்படியே தான் இருக்கும். இந்த 3250 லெவல் அப்படியே தான் இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய லெவல்ஸ் இந்த மார்க்கெட்டில் 3280 லெவலும் அதுக்கப்புறம் 3310 லெவலும் மாறும். இந்த ரெண்டாவது மூணாவது லெவல் மாறிட்டே இருக்கும்.
நமக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ரொம்ப இப்போதைக்கு இந்த ட்ரெண்டுக்கான ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் மெயின் சப்போர்ட் லெவலாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? 3250. எதுக்காக இதை அழுத்தி சொல்லணும்னா இது மைண்டில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் உங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ட்ரெண்டு அதுக்குள்ளே ஒரு கரெக்ஷன் இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் திருப்பி அது பிரேக் அவுட் கூட நடக்கலாம் மேலே. இல்லைன்னா இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வராமல் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு எலியாட் வேவ்ல நம்ம சொல்லியிருப்போம். மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு ஏபிசி கரெக்ஷனா ஒரு எட்ஜும், திருப்பி ஒரு ஏபிசி கரெக்ஷனா ஒரு எட்ஜும், திருப்பி ஏபிசி கரெக்ஷனா எட்ஜும், இப்போ ஒரு ஏபிசி தான் நடந்துட்டு இருக்கு. அந்த சில வர ஒரு கரெக்ஷன் இங்க இருந்து மார்க்கெட் மேலே போய் டச் பண்ணும். ஏன் இந்த இடத்துல இந்த இடம் வந்து நமக்கு வந்து ரொம்ப நாய்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்க நல்லா கிளீனா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் நமக்கு இருக்கும். அப்புறம் இங்க கொஞ்சம் நாய்ஸ் ஸ்ட்ரக்சரா நடக்கும். இது கொஞ்சம் ஓரளவு கிளியர் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. பட் இங்கேயும் அந்த நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட்ல நடக்குது. இது முடிஞ்ச உடனே இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்த உடனே மார்க்கெட் திருப்பி இதுக்குள்ளேயும் வந்து இங்க ஹோல்ட் ஆகலாம். இங்க நமக்கு பிரேக் ஆகும்போது அப்பயும் இந்த 3250 லெவல் பிரேக் ஆகும்போது தான் இந்த மேஜர் சப்போர்ட் லெவலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 3050ங்கிற லெவலை நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பை சைடில் தான் மார்க்கெட் இருக்கு, மேலே தான் போகுது. ஓகேங்களா? பை சைடில் தான் இருக்க போது மார்க்கெட் மேலே தான் புஷ் பண்ணி மேலே போகணும். அது வந்து 3400 அது 3420. சப்போஸ் இது நடக்கல, இது மாறுது, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு மாறுற மாதிரி சான்சஸ் இருக்கா அப்படின்னா அதுக்குமே மார்க்கெட்ல பாசிபிள்ஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ள மார்க்கெட்ல இருக்கும். ரைட், இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த கேண்டில் க்ளோசஸ் ஆகலாம். நமக்கு மல்டிபிள் டைம் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிடுக்கு. என்ன ரியாக்ஷன் ஆயிடுக்கு? ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு கிளீனாக காட்டுறேன். இது இந்த லெவல் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ரைட், இது நமக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் லெவலாகவும் இருக்கும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை இப்படி தொட்டு இப்படி நிற்குது. ரைட், அப்போ இங்கே வந்து இப்படி கீழே வந்துட்டும் மார்க்கெட் மேலே போகலாம், அல்லது இங்கே பிரேக் அவுட் ஆனால் நமக்கு மேலே இருக்கக்கூடிய லெவல்ஸை மார்க்கெட் போய் ரீச் பண்ணி முடிக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு இன்னர் ரேஞ்ச் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸில் மார்க்கெட்டில் கோல்டில் இருக்குது. ஸோ கோல்டில் வந்து இப்போதைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா பை செட்டப் தான் பார்க்கணும். ஓகே, கீழேயே வந்தால் கூட திருப்பி இங்கேயும் பை செட்டப் தான் நம்ம எதிர்பார்க்கணும். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனாலும் பை செட்டப் தான் எதிர்பார்க்கணும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் நமக்கு வந்து கேண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அரௌண்ட் 3340 to 45 இந்த லெவலில் மார்க்கெட் ரீச் ஆனோடனே சப்போர்ட் கிடைத்தால் மட்டும் பை எடுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி பையில் இருக்கிறவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். இல்லைன்னா 3345 to 40 லெவலில் ரீச் ஆனோடனே கேப் டவுன் ஆனாலும் வாட் எவர் இட் இஸ் ரீச் ஆகி பை செட்டப் ஆர் பை கன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைத்தால் மட்டும் எடுங்க. இல்லைன்னா மார்க்கெட் என்ன பண்ணுவோம், திருப்பி கீழே வந்துட்டு பை எடுக்கும் இந்த இடத்துல, இந்த டச்சில். ஓகே, மேக்ஸிமம் இந்த டச் திருப்பி வரக்கூடாது. இது வராமல் ஹாஃப் அவேல மார்க்கெட் பை எடுக்கணும். 3340 கீழே வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட். ஓகே, பிலோ இதுக்கு கீழே ஒரு பை அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் பை எடுக்கலாம். இந்த பை முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு செல் செட்டப் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் சில்வர். இது எல்லாத்துலேயுமே தயவு செய்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்ச் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாமானா எடுக்கலாம். ஒன் மோர் புஷ் அப்படின்னு நடக்கும் மார்க்கெட்டில். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு மார்க்கெட். ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு புஷ் கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்ளை ஏரியாவை போய் ரீச் பண்ண உடனே இதுக்கு மேலேயும் போகலான்னா போகலாம். போகாமல் மார்க்கெட் திரும்பினால் இங்கேருந்து நம்ம ஒரு ஷார்ட் செல்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இது 34.5 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போதைக்கு பை தான். இது நெக்ஸ்ட் வீக்ல வேணால் நமக்கு செல் ஆகும். இந்த வீக் பொறுத்த வரைக்கும் பை சான்ஸ் தான் சில்வரில் இருக்குது. ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பை சைடே போக ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் ஒரு டேல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டோடைய ரேலி இங்கேருந்து மேலே போன மார்க்கெட் கரெக்ஷன் ரேலி கரெக்ஷன் ரேலியில் இருக்குது. இப்போ திருப்பி மார்க்கெட் கரெக்ஷன் வரும். இங்கேருந்து புஷ் பண்ணால் ஆல்மோஸ்ட் 127 அவ்வளோதான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 127 to 130க்குள்ள மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து என்ன பண்ணணும்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃப்ரேமில் போய் அந்த இன்னர் ஸ்ட்ரக்சர் பிடிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னோம்னா அதோடைய இன்னர் ஸ்ட்ரக்சருங்கிறது இப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இந்த ரேலியில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பை சைடில் தான் போகிறோம். இந்த கரெக்ஷன் முடிஞ்சு பை சைட் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. ஓகே, ஒருவேளை மார்க்கெட்டில் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேவாக எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு செகண்ட் வேவ் எடுத்துக்கலாம், இது தேர்ட் வேவ் எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு ஃபோர்த் வேவாக எடுத்துக்கலாம். திருப்பி புஷ் பண்ணால் இந்த 127லேருந்து அதிகபட்சம் 130க்குள்ள மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் லாக் பண்ணும். ஸோ இங்கிருந்து என்ன பண்ணுன்னா ஒரு கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் திருப்பி மார்க்கெட் ஒரு ரேலி ஆகலாம்னா தாராளமாக ஆகலாம். பிரேக் அவுட் ஆனால் மட்டும் நம்ம கீழே இருக்கக்கூடிய 96 லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்க சான்சஸ் இருக்கும். ஸோ இது அடுத்த கதை. இதில் பெருசாக இப்போ உடனே இம்பேக்ட் இருக்காது. இந்த வீக் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குன்னா இந்த ரேலி கரெக்ஷன் ரேலி கரெக்ஷன் ரேலி. ஓகே, ஸோ கீழே கொஞ்சம் அப்படி வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ரேலி கொடுக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எனி ரெசிஸ்டன்ஸ் போடும்போது கரெக்ஷனுக்குள்ள மார்க்கெட் மாறிடும். ஸோ 127லேருந்து 120 130 126லேருந்து 130 லெவலுக்குள்ள எனி ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ரீச் பண்ணிச்சுன்னா நம்ம செல் ட்ரை பண்ணிடலாம். ஓகேங்களா? இல்லை இந்த ஹையை ப்ரீச் பண்ண உடனே இந்த ஹையை வந்து மார்க்கெட் உடைச்ச உடனே திரும்புற மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ பிட்காயின் வந்து இந்த ரேலியில தான் இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 126 லெவல் ரீச் ஆன உடனே, அதுக்கு முன்னாடி கூட வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் ஆயில். ஆயில் பொறுத்த வரைக்கும் வீக்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது. ஓகே, டே பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட்ல வந்து அந்த ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வார் வர மாதிரி சுச்சுவேஷன் வந்தனால டக்குன்னு மார்க்கெட் ஏற்றிட்டு இறக்கிட்டு இப்போ சைட்வேல போட்டிருக்காங்க. இந்த மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான பாசிபிள் தான் அதிகமாக உண்டு. இப்போ 4 ஹவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டச் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டச். ஸோ இங்கே வந்தனால மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ரேலி ஆகணும். ஓகே, ஸோ இங்கேயே கன்சால்டேஷன் பண்ணி இப்போ பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த பாட்டம். ஓகே, 64 லெவலை பிரேக் பண்ணும்போது இந்த மார்க்கெட்டுடைய ட்ராப்பை நம்ம பார்க்கலாம். ஸோ எனி செல் செட்டப் நம்ம வந்து செல் போகலாம். இல்லை டக்குன்னு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்பைக் ஆனாலுமே திருப்பி மார்க்கெட் செல் சைடு தான் வரும். ஸோ இப்போதைக்கு செல் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ரேஞ்ச் பிரேக் ஆன மாதிரி தான் நல்லா வந்துருச்சு மார்க்கெட். ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது கூட இங்கே பிரேக் அவுட் சரியா மார்க்கெட்டில் இல்லாமல் இருந்தது. இப்போ நல்லா மார்க்கெட் கீழே வந்துட்டு இப்போ ரீடெஸ்ட்டுக்கு தான் மார்க்கெட் மேலே போயிடுக்கு. இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 64 கிராஸ் பண்ணி கீழே வரும்போது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் இந்த மார்க்கெட் கன்ஃபார்மாக செல் சைடுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னு. ஸோ எனி செல் செட்டப் ட்ரை பண்ணுங்கள் செல் சைடு. அந்த எம்சிஎக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்கலாம் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணுறவங்க புட் ஆப்ஷனுக்குள்ளே போக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் நல்லா க்ளோஸ் பண்ணி நிற்குது. அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் சப்போர்ட் ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ 24,600க்குள்ள மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். அங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இல்லை அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் நல்லா கீழே 22,700 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நிஃப்டி இந்த ரேஞ்சிலேருந்து இதை ஃபேக் பிரேக்காக கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். உடைச்சது திருப்பி உள்ளுக்குள்ளேயே வருது. இன்னும் மார்க்கெட் கீழே வரும்போது இந்த ஒரு இடத்துல சான்ஸ் இருக்கு திருப்பி மார்க்கெட் புஷ் பண்றதுக்கு. இது புஷ் பண்ணாம மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுவும் இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு சப்போர்ட் வரும். மார்க்கெட் அந்த சப்போர்ட் எடுக்கலன்னா கீழே வந்துட்டு இங்க இருந்து தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய லாங் அப்படிங்கிற வாய்ப்பு வந்து குறைவா இருக்கு. ஓகேங்களா? டெக்னிக்கலாக தான் அதை நம்ம சொல்றோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்புக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனுப்புங்க. எங்கள்கிட்ட டெக்னிக்கல் கோர்சஸ் ஆர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். வேறு டெக்னிக்கல் டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். கால் பண்ணுங்கள். உங்கள் நேம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டவுட்ஸை கேளுங்க அண்ட் வாய்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோம். முடிந்தால் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.